வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ற மாதிரி ஒரு காம்போ பார்க்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணும் போதே அவ்வளோ கமன்னு வாசனையா இருக்கும். இந்த சைட் டிஷ் ரொம்பவே டிஃபரெண்டா செமையா இருக்கும். இந்த காம்பினேஷன்ல பேக் பண்ணி கொடுங்க, கண்டிப்பா மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குக்கர்ல 1 கப் பச்சரிசி சேர்க்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு பச்சரிசி நல்லா இருக்கும். இத குக்கர்ல சேர்த்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிட்டு இதுல 1க்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சேர்த்தோம்னா சாதம் நல்லா உதிரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. சிம்லயே 8 நிமிஷம் வேகட்டும், அப்பதான் சாதம் உதிரா இருக்கும். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்லயே 8 நிமிஷம் வெந்துருச்சு. சாதம் குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இந்த மாதிரிதான் இருக்கணும். இப்ப இத ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். அப்படியே குக்கர்ல இருக்க கூடாது, பிளேட்டுக்கு மாத்தினாதான் நமக்கு இன்னுமே நல்லா உதிரா இருக்கும், கிளறதுக்கு சரியா இருக்கும். இதெல்லாம் பரவலா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. லைட்டா அப்பப்போ இந்த மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் ஆறட்டும். சாதம் நல்லா ஆறி உதிரா இருக்கு பாருங்க. அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையா. பொதுவா வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்ப்போம். இப்ப நம்ம தேங்காய் சாதம் பண்ண போறோம். அந்த தேங்காய்ல எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால எண்ணெய் இந்த அளவு சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாயிருச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் இதுல 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகை விட உளுந்தும் கடலைப்பருப்பும் அதிகமா சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையா இருக்கும். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுல 10-12 முந்திரி சேர்க்கிறேன். முந்திரிக்கு பதில் நீங்க வேர்க்கடலை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். பருப்பும் பொன்னிறமா வறுபட்டுச்சு, நம்ம சேர்த்த முந்திரியுமே வறுபட்டுச்சு. அடுத்து இதுல கறிவேப்பிலை, 4 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கங்க. இதுல 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு பெருங்காய பவுடர் நல்ல வாசனை கொடுக்கும். நான் இதுல இஞ்சி சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இஞ்சிய தோல் சீவிட்டு நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல 1 கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு துருவிக்கங்க, அப்பதான் சாதம் நல்லா வெள்ளையாவே இருக்கும். சாதத்துக்கு நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த தேங்காய் கலவைக்கு தேவையான அளவு உப்பு. இத சிம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய் துருவல் சரியா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. தேங்காய் துருவலை ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிம்லயே வச்சு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிங்கன்னா போதும். ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. நம்ம ஆற வச்ச சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல கலந்து விட்டுருங்க. இப்ப எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், மிக்ஸ் பண்ணிடலாம். சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு.
வாழைக்காய் சாப்ஸ் பண்ண போறோம். இந்த சாப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாழைக்காயை எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வாழைக்காயை இதுல சேர்த்துட்டு, வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருந்தேன். இப்ப தண்ணியில இருந்து நான் எடுத்து சேர்க்கிறேன். இதுல 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். எண்ணெயிலேயே இந்த காய் ஓரளவு சாஃப்ட் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். காய் ஓரளவு சாஃப்டா வெந்திருக்கு. இந்த காயை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயில ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, எல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், வெங்காயம் லைட்டா வதங்கினதும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கியாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. மசாலாவோட பச்சை வாசனை போக எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கி தண்ணி எல்லாம் வத்தி வரட்டும். சேர்த்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்க்காம 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2 பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, அடுத்து அரைச்சு வச்ச மசாலா, கொஞ்சமா மட்டும் தண்ணி, நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில ரோஸ்ட் பண்ண வாழைக்காவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவில் வச்சிருங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மசாலாவோட சேர்ந்து வாழைக்காய் வேகட்டும். நல்லா 5 நிமிஷத்துல மசாலாவோட சேர்ந்து இந்த வாழைக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமன் வாசனையா டிஃபரெண்டான டேஸ்ட்ல வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.